பதற? ஐயோ கவிதா, அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்களா? இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. நாம அவங்க இங்க வரதுக்குள்ள கோயம்பேடுக்கு போயிட்டா பெட்டர் கவிதா. அண்ணே அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போகணும் ப்ளீஸ். சரிப்பா. சொல்லுங்க சார். ஆன்லைன் புக்கிங் சார். ஹைதராபாத் போற பஸ் செகண்ட் பிளாட்ஃபார்ம் சார். அங்கே. ஆமாம் சார். ஓகே வா. தேங்க் யூ. சொல்லுங்க சார் சார். ஹைதராபாத் போன ஆன்லைன் புக்கிங் பஸ் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் அங்க உட்காருங்க. அங்கேயா சார்? வெயிட்டிங் ஹால்ல. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க் யூ. சொல்லுங்க மாமா. நடராஜ் எங்க இருக்கீங்க? மாமா நாங்களும் பக்கத்துல வந்துட்டு இருக்கோம் மாமா. சரி சரி நடராஜ். நீங்க கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல போய் தேடுங்க, நான் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல தேடுறேன். நீங்க அவனை முதல்ல பார்த்தா நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் அவனை பார்த்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மாமா. சரி நடராஜ். சரி மாமா, வச்சுறேன். இங்க உட்காரலாம் கவிதா, வா. கவிதா, ஏன் கண் கலங்குற? திலீபன், உன் சொந்தம் எல்லாம் இருக்கிறது இந்த மண்ணுதான். நீ பிறந்து வளர்ந்த இந்த ஊரை, உறவை எனக்காக விட்டுட்டு வரியே. நல்ல விஷயத்துக்காக தானே போறோம். பின்னாடி ஒரு நாள் இதை பத்தி நினைச்சாலும் சந்தோஷமா தான் இருக்கும் கவிதா. என்னைக்காவது நடராஜ அவந்திகாவோட ஜோடியா பார்த்தா சந்தோஷமா இருக்கும். நாம இப்படி ஓடி ஒளியறதுக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்சிரும்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மொழி தெரியாத ஊரு, எங்க இறங்க போறோம், என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே புரியல. நீ முதல்ல கவலையை விடு, அதான் நான் இருக்கேன்ல. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்கிட்டையும் படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு. எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம் கவிதா. நீ தைரியமா இரு. திலீபன், சத்தியமா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு பாசமான குடும்பத்தை எனக்காக உதறிட்டு வர நான் இப்பதான் அவங்கள பார்த்தேன். என்னாலேயே அவங்கள விட்டுட்டு போறது தாங்க முடியலையே. உன்னால எப்படிடா? எனக்கு தான் நீ இருக்கிய. சத்தியமா திலீபன், உன்னோட அன்புக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவளா நிக்கிறேன்டா. உன் குடும்பத்தை உதறிட்டு வரதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எனக்காக நீ எதையெல்லாம் தாங்கிக்கிற. இதுக்கு நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலடா. என்னோட நன்றியையும் பாசத்தையும் எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஐ லவ் யூடா திலீபன். எனக்கு இவ்வளவுதான் சொல்ல தோணுது. இனி எத்தனை ஜென்மா எடுத்தாலும் எனக்கு நீ மட்டும் போதும்டா. நீ மட்டும் போதும். எனக்கும் நீ மட்டும்தான் கவிதா.
காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம சீக்கிரம் வந்துட்டோமே. உனக்கு பசிக்கலையா? இல்ல திலீபன், ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா போதும். சரி, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, இரு வந்துடுறேன். ஹைதராபாத் போற பஸ் ரெடியா இருக்கு. ஹைதராபாத் போறவங்கலாம் போய் பஸ்ல ஏறுங்க. போங்க, வண்டி ரெடியா இருக்கு. என்ன கவிதா, வேற ஏதாவது வாங்கணுமா? இல்ல திலீபன், பஸ் வந்துருச்சு. நான் ஏறி உட்கார, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. இதோ வந்துடுறேன் கவிதா. ஓகே. தண்ணி பாட்டில் கூட இந்த சாப்பிட்டு. அம்மா, என்னாச்சு? இந்த பக்கம் முழுக்க தேடிட்டமா, அவனை எங்கேயுமே காணும். அம்மா, நம்ம இப்படி பிளான் எல்லாம் தேர்றது சரியில்லம்மா. நம்ம இப்படி தேடிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அவன் எந்த ஊருக்கு போக பிளான் பண்ணிருக்க, நம்ம எப்படிமா தேடுறது? அம்மா, நம்ம இப்படி பஸ்ல தேடுறத விட டிராவல்ஸ் ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி திலீப்ங்கிற பேர்ல ஏதாவது டிக்கெட் புக் பண்ணிருக்கா, என்ன ஏதுன்னு கேட்டோன்னு வைங்களேன், எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும். கரெக்ட்மா. ஆமாண்டா, இது நல்ல ஐடியா. அவன் எந்த ஊருக்கு போனாலும் அவன் பேர்ல தானே டிக்கெட் புக் பண்ணுவான். வாங்க, அங்க போய் விசாரிக்கலாம். சார் எங்க சார் போனோம்? ஹைதராபாத் பெங்களூரா? ஏசி பஸ் ஒரு சார். நிமிஷம் சார், திலீபனோட போட்டோ காமி. சரிப்பா. சார், இவன் பேர் திலீபன். இங்க இவனை எங்கேயா பாத்துருக்கீங்களா? சார் இவர் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் சார். ஆன்லைன்ல புக் பண்ண சொன்னாரு. ஹைதராபாத் பஸ் எங்க நிக்குன்னு கேட்டாரு. செகண்ட் பிளாட்ஃபார்ம் போக சொன்னேன். ஓ, அந்த பஸ் போயிடுச்சு. சார் டைம் கீப்பர் கிட்ட கேளுங்க சார். திலீபன் கவிதான் பேசஞ்சர்ஸ் இந்த டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணிருக்காங்களா ஹைதராபாத் போறதுக்கு? வண்டி போயிடுச்சா இருக்கான்னு சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம். சார் கொஞ்சம் சீக்கிரம் சார். திலீபன் கவிதாவா? ஆமா சார். அவங்க போற பஸ் இப்பதாங்க போச்சு. நேரம் போலீஸ் பூத்தை தாண்டி பஸ் போயிருக்கோம். ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்
சீக்கிரம் போனா பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். ஓகே சார், போங்க. சரவண விட்டுறாதடா, சீக்கிரம் போய் பிடிச்சிடணும். வண்டி கோயம்பேடு தாண்டி போயிடலாமா? வாங்க சீக்கிரம் போயிடலாம் வாங்க. அது என்ன பஸ் பாத்தியாடா? டேய், டிக்கெட் கவுண்டர்ல கேட்டப்போ ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் சொன்னாங்க. நான் நம்பர்லாம் பார்க்கவே இல்லடா. டேய், நீ பாத்தியா? நானும் பார்க்கலடா. நம்பரை பார்க்கலன்னு சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. டேய், ஃப்ரண்ட்ல போற வண்டி ஆந்திரா ரெஜிஸ்ட்ரேஷன்டா. ஆமாடா. அவர் சொன்ன பஸ் இதான் நினைக்கிறேன். அந்த வண்டியா? அப்பா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சீக்கிரம் பா. சேஸ் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அப்பா ஃப்ரண்ட்ல போய் நிப்பாட்டுங்கப்பா. ஸ்பீடா பா. சார் சீட் ஃபுல்லா ரிசர்வ்டு சார். எனக்கு சீட் வேணாம் சார். என் பிரதர் திலீபனை தேடி வந்திருக்கோம் சார். திலீபனா யார் சார் அது? என் புள்ள. திலீப் பண்ணி என் பையன் இந்த பஸ்ல தான் டிராவல் பண்றான். அது வந்து டாலா இருப்பான், கண்ணாடி போட்டிருப்பான். ஆமா. கூட ஒரு ஒரு பொண்ணு பொண்ணு கூட கூட இருக்கும். 2 பேர் அவசரம்னு சீட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு சீட்டை கொடுத்துட்டு 2 பேரும் இறங்கி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாங்க. போயிருக்காங்க. திரும்பவும் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் போயிருக்காங்களா? ஸ்டாண்டுன்னா டேய் அப்பா வாங்க டேய், வாங்க. சரவணா, சாரி சார். வாங்க. சாரி சார். தேங்க் யூ. ஓகே சார். சார், ஹைதராபாத்துக்கு 2 டிக்கெட் வேணும். தேங்க்யூ சார். கிடைச்சிருச்சா? டிக்கெட் கிடைச்சிருச்சு. வா போலாம். என்னங்க, ஒருவேளை அந்த பஸ்ஸா இருக்குமோ? அதான் அவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். கேட்கட்டும். நட்ராஜ், நீ அங்க போய் பாருப்பா. ஏய், இவங்க எப்படி இங்க? நம்மளதான் தேடுறாங்க போல இருக்கு. நம்மள தவிர வேற யார் தேட போறாங்க? சான்ஸே இல்ல கவிதா. நாம கோயம்பேடு தான் வரோம்னு யார்கிட்டயும் நான் சொல்லவே இல்லையே. இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் ஹைதராபாத் போற பஸ்ஸா பார்த்து தேடுறாங்க. நல்லா யோசிச்சு பாரு திலீபன். நம்ம லாட்ஜ் ரிசப்ஷன்ல கூட யார்கிட்டயும் சொல்லலையே. இல்ல கவிதா, கால் டாக்ஸி கூட நான் தானே புக் பண்ணேன். ஹேய், ச்சே, நான் ஒரு வடிகட்டின முட்டாள். ஏய், என்னாச்சு? அவசர அவசரமா ஆட்டோல கிளம்பி வந்தோம்ல, எஸ்எம்எஸ் வந்த உடனே அப்போ அந்த பரபரப்புல கால் டாக்ஸி கேன்சல் பண்ணாம வந்துட்டேன். டிரைவர் ஃபோன் பண்ணியே நாம அட்டென்ட் பண்ணலையா? கரெக்ட். அந்த டிரைவர் கிட்ட இவங்க விசாரிச்சு தெரிஞ்சிருப்பாங்க. திலீபன், அம்மா எவ்வளவு கலங்கி போயிருக்காங்க பார்த்தல. அப்பா பதட்டமா இருக்காரு. நட்ராஜ், சரவணன் எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல கவிதா. எல்லாரையும் இப்படி தவிக்க விடுறோமேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாம செய்யறது சரியில்லப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள நாம கஷ்டப்படுத்தணும். இப்போ அவங்கள விட்டு நம்ம போறதா சொல்லி
அவங்கள தவிக்க விடுறோம்ப்பா. உங்க அம்மாவை கொஞ்சம் பாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. எனக்கு வேதனையா இருக்கு திலீபன். இதுக்கு மேலேயும் அவங்கள வதைக்க கூடாது. சரி வா, அவங்க கிட்டயே போயிடலாம். அப்பா என்னடா சரி? எங்கேயுமே காணும்பா. எல்லா நீ பஸ்ஸையும் பாத்தியாடா? கேட்டீங்களா? ரெடியாச்சுப்பா. எல்லா பஸ்ஸையும் தேடிச்சுப்பா. அவங்க 2 பேரும் எங்கேயுமே இல்ல. அம்மா, நம்ம அவனை தேடுறத தெரிஞ்சேதாம்மா போயிருக்கான். காலத்துக்கும் நம்ம கண்ணில் படவே கூடாதுன்னு நினைச்சிருக்காமா. படுபாவி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கானே. என்ன நினைச்சுதான் அவன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான். அவனை நேர பார்த்த நாள் கேள்வி கேட்காம விட மாட்டேன். ச்சே. என்னம்மா திலீபனுக்கு நம்ம மேல அவ்வளவு கோவமா? இங்க நிக்கிற எல்லா வண்டியிலையும் நம்ம தேடிட்டோம், எங்கேயுமே காணோம். ஒருவேளை இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அவங்க நம்மளால விட்டு போயிடுவாங்களா? எனக்கு என்னவோ அவநம்பிக்கையா இருக்கு. இல்லங்க, என் புள்ள அந்த மாதிரி எல்லாம் நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்காக இவ்வளவு விளையாட்டு காட்டுறான்னு மட்டும்தான் புரியல. கடவுளே, எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. என் புள்ளைய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் என் புள்ள கூட சேர்ந்துட்டா போதும். டேய், எல்லா பஸ்லயும் இன்னொரு தடவை தேடி பாருங்கடா. நல்லா தேடியாச்சுப்பா. தேடி பாருங்கடா. ஓகேப்பா. சரிப்பா. நல்லா பாருங்க. இதோ போறேன்பா. சரி வாங்கடா. என்ன சொல்ற திலீபன்? அவங்க படுற கஷ்டத்தை என்னால சகிக்க முடியல. அவங்க கிட்டயே போயிடலாம். இல்ல கவிதா, அது தப்பு. இவ்வளவு தூரம் பாடுபட்டதுக்கு அப்புறம் கடைசி நேர சென்டிமெண்ட்ல நாம முடிவெடுத்துடக்கூடாது. அம்மாவோட கனவு, அப்பாவோட வாக்கு, இது எல்லாத்துக்கும் மேல நடராஜோட நிலைமையை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. யாராவது என்கிட்ட வந்து நீ கவிதாவை மறந்துடுன்னு சொன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நினைச்சு பாரு கவிதா. அவ்வளவு சீக்கிரம் அவனால அவந்திக்காவை மறந்துட முடியுமா? சரிதான் திலீபன். அவந்திகா தான் மனைவியா வரணும்னு நடராஜ் ஆசைப்பட்டான். அவந்திகா தான் தன் மருமகன்னு அம்மா கனவே கண்டாங்க. 2 பேரோட ஆசையை நிறைவேறணும்னா நாம தான் உறுதியா இருக்கணும். எல்லாருக்கும் நம்மள பிரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நடராஜ் கல்யாணம் நடந்துருச்சுன்னா இதெல்லாம் சரியாயிடும் கவிதா. இந்த செகண்ட்ல சென்டிமெண்டால அவங்க கனவுகளை நாம நொறுக்க வேண்டாம். சரி வா, பஸ் ஏறி கிளம்பிடுவோம். சரி திலீபன். ஆனா அவங்க ஒவ்வொரு ஹைதராபாத் பஸ்ஸா தேடிட்டு இருக்காங்களே, நாம எப்படி பஸ் ஏற முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைதராபாத் போறோம், அப்படிதானே? அவங்க இங்க தேடிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வேற ஊருக்கு போயிடுவோம். வேற ஊருக்கா? எந்த ஊருக்கு திலீபன்? அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காத, கெஸ் பண்ண முடியாத ஒரு ஊருக்கு போயிடுவோம். ஹே கவிதா, கோவா போயிடுவோமா? அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது. சரி வா திலீபன். வா வா. நீ எங்கேயும் போயிடாது, இங்கே இரு. நான் வந்துடுறேன்.